வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இந்த நிஃப்டியில் பார்க்க முடிஞ்சது. 24,350 மேலே முடிவடைந்தது. மெயினாக அந்த டொமஸ்டிக் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ், தென் எஃப்ஐஐ பையிங் சந்தைகளில் ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அதுபோல் ஜூன் ஐஐபி டேட்டாவும் 23 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டதும் முக்கிய காரணி. அதுபோல் ஐடி, மெட்டல், ஆட்டோ அண்ட் ஃபார்மா ஒரு நல்ல ரேலியை போன வாரத்தில் கொடுத்தது. யூஎஸில் மார்க்கெட் 2% அட்வான்ஸ் ஆச்சு. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் சேஞ்ச் பண்ணலை. பிரெண்ட் க்ரூடும் 4% அதிகரித்து $88 per பேரலாக இருந்தது. கோல்டு 1% குறைந்து $4,040 per ounce-ஆக ட்ரேட் ஆகினது. ஸோ யுஎஸ் இண்டெக்ஸ் 6 வாரத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. இதெல்லாம் போன வாரம் நடந்த ஒரு கேப்சூல் ஆஃப் நீங்கள் ரீமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்பொழுது வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டொமஸ்டிக் ஈக்விட்டியை பொறுத்தவரையிலையும் இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்னு எல்லாருடைய கேள்வியும் இருக்கிறது. ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு என்னெல்லாம் சார் விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. வர வாரத்தில் நோட்டபிள் கம்பெனிஸ் லைக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி கம்பெனி, ஹிண்டால்கோ எல்லாம் வர இருக்கிறது. ஸோ அதனால் அந்த ஏர்னிங்ஸ் இன்னும் பெட்டராக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடும். அதுபோல் ஒரு சஸ்டைன்டு எஃப்ஐஐ பையிங்கை சந்தைகளில் போன வாரத்தில் பார்க்க முடிஞ்சது. அதுவும் கண்டினியூ ஆகக்கூடும் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா நம்மளுடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வும் பெட்டராக இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஐஎன்ஆர் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு. மேலும் வரும் வாரத்தில் ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி டெசிஷன் இருக்குது. அது ஒரு கீ ட்ரிகர் டு த மார்க்கெட் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய எக்கானமின்னு சொல்லலாம். அதுமாரி மூவ்மெண்ட் இன் எனர்ஜி ப்ரைஸஸ், இப்போ தான் க்ரூட் ஆயிலை பற்றி பேசணும் இல்லையா, அதோடது. தென் ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் மிடில் ஈஸ்ட்டு, இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபர்தர் டைரக்ஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். மேலும் போன வாரம் அந்த ஜூலை ஐஐபி டேட்டா 23 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அதுபோல் நேற்றைய தினம் வெளிவந்த ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அதுவும் பேசஞ்சர் வெஹிக்கிள்லாம் பின்னி சூப்பராக தூள் கலப்பியிருக்காங்க. ஸோ அது நன்கு இருக்கிறது. அதுபோல் மான்சூன் பார்த்தோன்னா ஒரு ப்ராக்ரஸ் ஆகிருக்கிறது, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு ஸ்டாக் அண்ட் செக்டார் ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அது கீ டு ரிமைன் ஃபார் ஒரு ப்ரிஃபரபிள் அப்ரோச் அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் நேற்றைய தினம் வெளிவந்த நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது பாருங்கள், 15.4% அதிகரித்து ஜூலையில் 2.11 lakh crore. ஸோ இது இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்குன்னாலே நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்குது, இம்போர்ட் அஸ் வெல் அஸ் எக்ஸ்போர்ட்டு. ஸோ அதை தான் குறிக்குது இல்லையா. தென் துறைகளை பார்க்கும் பொழுது ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோமொபைல் ஏன்னா சேல்ஸ் டேட்டா அருமையாக இருக்குது. தென் என்பிஎஃப்சிஸ், ஏன்னா மான்சூன் பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸில் மொமெண்டம் வரும். தென் மெட்டல் ஸ்டாக்ஸ், இன்டர்நேஷ்னல் குளோபல் மார்க்கெட்டில் மெட்டல் டிமாண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் அறிகுறி. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா சந்தைகள் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆன் டெய்லி ஸ்கேல் அதில் பார்க்கும் பொழுது ஹை அண்ட் ஹை லோ இது 6 செஷனாக அது மாதிரி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த புல்லிஷ் கேண்டில் ஆன் வீக்லி ஃப்ரேம் அண்ட் த டெய்லி ஃப்ரேம் இருக்கிறதுனால சந்தைகள் இந்த 24,350 நின்றுதுன்னு வச்சுங்களேன். அதிலிருந்து ஒரு 250 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதாவது 24,600 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 24,250 தென் 24,150 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ நிறைய ஈவெண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால வரும் வாரம் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் தி ஈவெண்ட்ஸ்
அந்த ட்ரிகர் வந்து சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ சப்ஜெக்ட் டு இப்போ நாம் மேலே கூறிய விஷயங்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டி பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.